இன்றைய தினத்திற்கு பிரச்சனை நம்மளுக்கு இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை தான். இந்த உலக உலக போர் அறிவித்த உடனே இந்த மாதிரிலாம் தட்டுப்பாடு வரும்னு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். ஏன்னா அது இறக்குமதி தானே. எல்லோரும் தானே நம்ம சுதேசியை விட விதேசிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்போ அது இறக்குமதி பொருளுக்கு தட்டுப்பாடு வருங்கிறத நம்ம முன்னெச்சரிக்கையாக செஞ்சுருக்கணும். அது செய்யலை. அது இப்போ என்ன ஆகிப்போகுது, ஒரே தட்டுப்பாடுங்கிறான். இப்போ புரளி அது இதுன்னு வந்து வருது. இதில் முதல்ல பாதிக்கப்படுறது யார் பாதிக்கப்படுறான்னா நம்ம வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுவோம். இப்போ முதல்ல அந்த தோசைங்கான், இட்லிங்கான், ஹோட்டல் தயாரிப்பு இல்லைங்கிறான், டீ கடையில் டீ இல்லைன்றான். கேஸ் அடிப்படையில் கேஸ் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா இன்றைக்கி 40% குடும்பத்தில் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்றான். ஒரு சீட்டுக்கு 3 பேர் வெயிட்டிங்கில் இருக்கான். ஹோட்டல் சாப்பாடு அவ்வளோ விரும்ப ஆரம்பித்தாச்சு. வீட்டில் சமையல் குறைஞ்சி போச்சு. அப்போ அதுக்குரிய அடிப்படையை அரசாங்கம் தானே செஞ்சு கொடுக்கணும்.